அதாவது எலெக்ஷன் கமிஷனை வந்து யார் வேண்டாலும் குறை சொல்லலாம். அதுக்கு வந்து அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. நான் இங்க வந்து அமர்ந்திருப்பது வந்து பாஜகவுடைய செய்தி தொடர்பாளராக பாஜகவுடைய கருத்தை முன்வைப்பதற்காகத்தான். இந்த கேள்விகள் அனைத்தையும் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய செய்தி தொடர்பாளரோ அல்லது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அங்க உள்ள 2 எலெக்ஷன் கமிஷனர்களை கேட்டா அதுக்கு வந்து சரியான பதில் கிடைக்கும். அந்த பதிலை வந்து நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து பாஜக சார்பாக பேசுகிறேன். என்னோட ஒரே ஒரு கருத்து இதன் மட்டும்தான் நான் சொல்ல வேண்டும். எந்த தேர்தலில் காங்கிரசும் வந்து போட்டி போட்டார்களோ அந்த எந்த தேர்தலை இதே எலெக்ஷன் கமிஷன் நடத்துதோ அந்த தேர்தலை வந்து நம்ம வந்து எப்படி அணுக வேண்டும் அப்படின்னா அது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் மேல வந்து நமக்கு வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் அவர்கள் வந்து தடம் புரள மாட்டார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த தேர்தல்களை நாம் வந்து சந்திக்கிறோம். இதுல குறிப்பாக வந்து இந்த கூட்டணிகள் வந்து இந்த 3 கூட்டணி எங்களுடைய 3 கூட்டணி வந்து 3 கட்சிகளும் மிக அருமையாக ஒருமித்து ஒவ்வொரு தேர்தல் அந்த கட்டத்தையும் நகர அதாவது கேண்டிடேட் செலக்ஷனுக்கு முன்னாடி வந்து எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டி போடுவது, அப்புறமேட்டு கேண்டிடேட் செலக்ஷன் வந்து யாரை கொண்டு வரணும் எல்லாத்தையும் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட். அதாவது வந்து திரு அமித்ஷா அவர்களுக்கு வந்து நாங்க வந்து சாணக்கியா அப்படின்னு நாங்க அடிக்கடி சொல்லுவோம். தேர்தலை வந்து எப்படி நடத்துவது, அதாவது பூத் லெவலையும் தாண்டி அந்த ஒரு பூத் உங்களுக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க, ஒரு பூத்துல வந்து எத்தனை வாக்காளர்கள் அப்படின்றது வந்து நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கும். ஒவ்வொரு பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் அல்லது 20 பேரோட பேரு, அட்ரஸ், வயசு எல்லாமே இருக்கும். அந்த ஒவ்வொரு பக்கத்திலையும் அதுல வந்து இப்ப 15 பேர் இருந்தாங்கன்னா அந்த 15 பேரையும் எங்களுடைய கட்சிக்காரர்கள் வந்து போய் அணுகி அவர்களை வந்து தொடர்ந்து எங்களுடைய கட்சியை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் இந்த 6 மாசத்துல நடந்திருக்குன்னு சொல்றீங்களா? இந்த 6 மாசத்துல அப்படியான ப்ராசஸ் நடந்திருக்குன்னு சொல்றீங்க? கண்டிப்பாக. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, லோக்சபா தேர்தலில் எங்களுடைய பின்னடைவு வந்தவுடனே அதுக்குரிய ரெவ்யூ மீட்டிங் அடுத்த நாளே நடத்தினார். இன்னொன்னு இதுல பெரிய சதின்னு சொல்றாங்க. அதுல வந்து சஞ்சய் ராவத் அவர் என்ன சொல்றாருன்னா, ஷிண்டேவுக்கு 60 இடங்களும் அஜித் பவாருக்கு 40 இடங்களும் பாஜகவுக்கு 122 இடங்களும் கிடைக்குமா? இந்த மாநில மக்கள் நேர்மையற்றவர்கள் அல்ல, மகாராஷ்டிரா மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது, ஏதோ பெரிய சதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவு சொல்றாங்க. ராகுல் காந்தியும் எதிர்பாராதது ஆராய்வோன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நம்பகத்தன்மைக்கும் மீறிய ஒரு முடிவுகள், கற்பனை கெட்டாத ஒரு முடிவுகள் எப்படி வரும்னு சதின்னு கேட்குறாங்க, இதை சொல்றாங்க. அதாவது இதுல சதி அப்படின்றத விட நீங்க வந்து இதே சஞ்சய் ராவுத்தா இருந்தாலும் சரி, லோக்சபா தேர்தலுக்கு பிறகு இந்தி கூட்டணி, அதே மாதிரி ஹரியானா தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல போய் கதவு தட்டினாங்க. எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு சரியான பதிலையும் கொடுத்தது. அவங்க பெரும்பாலும் என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷன் இவிஎம்ல வந்து பிரச்சனைகள், அது எங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குது அப்படின்னு. எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து தெளிவுபடுத்தி விட்டது. அப்படியே டவுட் இருந்தா கூட சஞ்சய் ராவுத் அதே மாதிரி வந்து உத்தவ் தாக்கரே அவங்களுடைய கட்சி காங்கிரஸ் கட்சி தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இப்ப ரிசல்ட் வந்துடுச்சு, அவங்க போய் தேர்தலுக்காக அந்த ரிசல்ட்டை நாங்க ஒத்துக்கல அப்படின்ட்டு எங்களை எதிர்த்தோ அல்லது தேர்தல் கமிஷனை எதிர்த்தோ நீதிமன்றத்துல வந்து அவங்க வந்து தாராளமாக வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு வந்து அவங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. இன்னைக்கு அவங்க தோத்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப ஜார்க்கண்ட்ல நாங்க தோத்துட்டோம். நாங்க வந்து சுய பரிசோதனை கண்டிப்பாக செய்வோம். எந்த இடத்தில் பிரச்சனை, எங்களுடைய கூட்டணி கட்சிகள் வந்து சரியா ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலையா, ஏன்னா எங்களுடைய ஓட் பேங்க் வந்து நாங்க தக்க வச்சிருக்கிறோம். அதனாலதான் 25 சீட்டு வந்து வந்திருக்குது. அதுக்கு கீழே போயிருந்தா கூட உண்மையிலே நாங்க வந்து வருத்தப்பட வேண்டி இருக்கும். ஆக அந்த ஓட் டிரான்ஸ்பர் ஆனிச்சா ஆகலையா, எந்த இடத்துல நாங்க வீக்கா இருக்கிறோம், இதை எப்படி வந்து சரிப்படுத்துவது அப்படின்னு தான் யோசிப்பேன் மொழிய உடனடியா வந்து இதுல வந்து சதி இருக்கிறது. அதனால்தான் ஜேஎம்எம்ஐ சேர்ந்த திரு ஹேமந்த் சோரன் வந்து மீண்டும் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அவங்க கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று நம்ம சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து அழகு கிடையாது அப்படின்னு தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரை மகளிரை, அதிலும் குறிப்பாக இந்த தேர்தலை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, மகளிர் வந்து எங்களுக்கு சாலிடா ஓட் போட்டிருக்காங்க. அது வந்து கட்டிங் அக்ராஸ் ஆல் த ரீஜன். அது வந்து மராட்வாடா ரீஜனா இருந்தாலும் சரி, கொங்கன் ரீஜனா இருந்தாலும் சரி, கோஸ்டல் மகாராஷ்டிராவா இருந்தாலும் சரி, மத்திய மகாராஷ்டிரா இருந்தாலும் சரி, ஆக அந்த தொகுதிகள், அதே மாதிரி உத்தர் மகாராஷ்டிரா, அதாவது வந்து வடக்கு மகாராஷ்டிரா, ஆக அந்த எல்லா பிராந்தியங்களிலும் வந்து சாலிடா ஓட் டிரான்ஸ்பர் ஆயிருக்குது. பாஜக மற்றும் பாஜக கூட்டணி இருக்குன்னா
கள நிலவரத்துல வந்து ஒரு பெரிய சேஞ்ச். அந்த சேஞ்ச் வந்து இன்னைக்கு இது வந்து காட்டியிருக்குது அப்படின்னு தான் பாக்குறோம். மக்கள் வந்து பிரதமர் நரேந்திர மோடி மேல் அவர்கள் வைத்திருக்க நம்பிக்கை, அவர் மேல மரியாதை, அதே மாதிரி எங்களுடைய இந்த ஆட்சி கடந்த 2.5 வருட ஆட்சிக்கு வந்து மக்கள் கொடுத்த அங்கீகாரமாக நாங்கள் பார்க்கிறோம். ஓகே, திரு ஆசீர்வாதம் சுருக்கமா உங்க இதை கேளுங்க. இன்னும் 2 விருந்தினர் இருக்காங்க எனக்கு. அதாவது இவங்க வந்து தங்களுடைய கட்சியில உள்ள பிரச்சனைகளை வந்து அலசி ஆராயறதை விட்டுட்டு நாங்க வந்து எப்படி ஜெயிச்சிட்டோம்னு வந்து ஒரு கட்டுக்கதையை வந்து இங்க கட்டமைச்சிட்டு இல்ல. அவர் சொன்ன பட்டியல்ல ஃபேக்ட்ஸ்ல வந்து ஏதோ பிழை இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பொருந்தாம இருக்கிறது? கண்டிப்பாக இருக்கிறது. இவங்களுடைய பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, திரு ராகுல் காந்தியோட தலைமையில வந்து இவங்க 3 மக்களவை தேர்தலையும் வந்து 89 சட்டமன்ற தேர்தல்ல பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நான் எதனால நீங்க தேர்தலை தள்ளி வச்சீங்கன்னு கேட்டேன். எஸ், நான் வரேன். ஏன் தேர்தல் ஆணைய முறைமை வந்து மாத்துனீங்கன்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் நண்பரே, கொஞ்சம் பொறுத்து என்னோட பதில கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நீங்க கேட்ட கேள்விகள் அது எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியது. இன்னும் உங்களுக்கு வந்து அதுல டவுட் இருந்தா இன்னொரு தடவை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் முறையிடுங்க. நான் வந்து தேர்தல் ஆணையம் சார், தேர்தல் ஆணையத்துக்காக நான் பேச அப்ப நீங்க பதிலே சொல்ல வேணாம். ஏன் கேள்வியை தேர்தல் ஆணையத்தை வச்சுதானே? அப்ப நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட கேளுங்க. ஆனா தேர்தல் ஆணையத்தை நரேந்திர மோடி நடுநிலை தவற வைத்து விட்டார் அப்படின்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் பேசுறத நீங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க. அதாவது தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக எங்களுடைய மகாராஷ்டிரா அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தது, அது வந்து முழுக்க மகாராஷ்டிரா அரசுடைய முதலமைச்சர் அவருடைய அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவு. அதுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு தான் நிறைய கேள்விகள் பட்டியல் போட்டிருக்காங்க, நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா ஓகே. வேற ஒண்ணு இல்ல, நண்பர் பொன்ராஜ் வந்து இவிஎம் பத்தி பேசினாரு. இவிஎம் ஹேக் பண்ணலாம் அப்படின்னு டெக்னிக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசினாங்க. அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஒரு சின்ன ரிவிஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எந்த கேண்டிடேட்டுக்கு என்னுடைய தொகுதியில இவிஎம் மிஷின் மேல டவுட் இருக்குது, இவிஎம் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணி என்னுடைய எதிர்கட்சியுடைய வேட்பாளர் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க வந்து தனியா அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து எலெக்ஷன் கமிஷன்ல, அங்க சீஃப் எலக்டோரல் ஆபீசர்னு சொல்லுவோம் ஒவ்வொரு ஸ்டேட்லயும், அவருக்கு முன்னாடி கட்டினா அந்த தொகுதியுடைய மிஷின்ஸை வந்து அவங்க தனியா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்து அதை ஓபன் பண்ணி அதை வந்து செய்வாங்க. நீங்க தானே ஜெயிக்கிறீங்க. இன்னைக்கும் விவிபேட் எண்ணிட்டு தான். விவிபேட் எண்ணி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? விவிபேட் எண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எலெக்ஷன் கமிஷன் சொல்றதை ஏத்துக்க முடியுமா? ஒரு நிமிஷம். இல்ல, எலெக்ஷன் கமிஷன் வந்து விவிபேட் எண்ணுவதற்கு டைம் ஆகும்னு சொல்லக்கூடிய ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்யை ஏத்துக்க முடியுமா? ஒரு நிமிஷம். அதாவது சொல்லலாம், எல்லாத்தையும் நாங்க கேட்டு போறதுக்கு என்ன ஒரு நாலேஜ் இல்லாதவங்களா? அவர் பதில் சொல்லிருக்காரு. பேசும்போது நான் பொறுமையா கேட்டுட்டு சொல்லுங்க. அந்த வாய்ப்பை நான் வந்து எக்ஸர்சைஸ் பண்ணணும். ஏன் நீங்க வந்து உணர்ச்சி வசப்படுறீங்க? என்னுடைய கருத்து எவ்வளவு நாள் தான் அப்படி பேசுவீங்கன்னு தெரியல. இல்ல நாங்க அதாவது இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல செட் இஷ்யூ. அது வந்து இன்னமேட்டு வந்து ஓபன் பண்ணணும்னா இன்னொரு வந்து ஹையர் பெஞ்சில போய் தான் அது ஓபன் பண்ண முடியும். அந்த வாய்ப்பு வரும்போது நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த சமயத்துல ஹரியானா எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஹரியானா இதுல வந்து இவிஎம்ல பிரச்சனை இருக்குது அப்படின்னு. நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம், ஏதாவது ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் அந்த பெட்டிஷனை வந்து போய் சிஓ கிட்ட ஃபைல் பண்ணுவாரு அப்படின்னு. யாருமே ஃபைல் பண்ணல. அப்ப நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு நீங்க பயன்படுத்துறதுக்காக வந்து சொல்லலாம் இவிஎம் மேல பிரச்சனை இருக்குது, இவிஎம் மேல பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு, அதை நீங்க ஏன் பயன்படுத்தலன்னு தான் நான் கேட்கிறேன். ஒரு நிமிஷம் இன்னும் ஒரே ஒரு கருத்து. நாங்கள் வந்து செலக்டிவா சின்ன ஸ்டேட்டா இருந்தா நாங்க விட்டு கொடுப்போம், பெரிய ஸ்டேட்டா இருந்தா நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், அதாவது பண்ணிடுவோம்னு. இது வந்து சார் சிறுபுல கூட நம்பாது. அதாவது வெற்றி அப்படின்னா அது வந்து பஞ்சாயத்து யூனியன் தேர்தல் இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தல். அவர் எப்படி சொல்றாருன்னா ஒண்ணு இல்ல ஏமாற்றுகிறார்கள், அதை மக்கள் நம்பும்படியாக அதை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கறத அவர் சொல்ற பாயிண்ட். எல்லா இடத்துலயும் ஜெயிச்சா சந்தேகம் வந்துரும், இந்த இடத்துல ஜெயிச்சா சந்தேகம் வராதுன்றார் அவரு.
இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். இல்ல பொன்ராஜ் ஒரு நிமிஷம் நான் கேட்டுக்கிறேன். நான் ஏமாத்தணும்ன்றது என்னுடைய குறிக்கோள். அதுல என்ன சார் சின்னதுல ஏமாத்த கூடாது, பெருசுல அப்பதான் மக்கள் நம்புவாங்கன்றாரு. நம்ப கூடாத மாதிரி இது வந்து சரியான ஒரு இந்த பாயிண்ட்ஸ் நீங்க புட் பண்ணீங்கன்னா நான் வந்து அக்ரி பண்றேன். ஏமாத்தணும்ன்றது வந்து என்னோட மைண்ட்ல இருக்குது சார். அதுல வந்து நான் ஏன் மகாராஷ்டிரல ஏமாத்தணும், ஜார்க்கண்ட்ல வந்து ஏமாத்தாம அங்க வந்து நடத்தணும் அப்படின்னு அங்க 6 தொகுதியில இந்த இடைத்தேர்தல் நடந்துச்சு வெஸ்ட் பெங்கால்ல. அங்க வந்து நாங்க என்ன வந்து ஏமாத்த கூடாதுன்னு முடிவு பண்ணோமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது கர்நாடகால 3 இடைத்தேர்தல் 3க்கு 3 காங்கிரஸ்க்கு போச்சு. அப்ப அங்க வேணான்னு விட்டுட்டோமா? ஆக மொத்தம் எங்களை பொறுத்தவரை அது சிங்கிள் சீட்டா இருந்தா கூட ஏமாத்தணும்னு முடிவுப்பட்டு அது எந்த கட்சியா இருந்தாலும் ஏமாத்திதான் ஆகும் சார். அதனால அத வந்து இதை திரும்பி உடஞ்சு பண்ண ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க. உடஞ்சு போன ரெக்கார்டு கிடையாது. இது வந்து நீங்க செய்யக்கூடிய டிசைனை நாங்க வெளியே சொல்றோம்னு உங்களுக்கு வந்து பதறீங்க. நீங்க பதறுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 2019ல நீங்க வந்து மேனிபுலேட் பண்ணதை வெப்சைட்ல போட்டதை இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு உங்க மேல கேஸ் போட்ட கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்கும் போதும் அந்த கேஸை முடிக்காம எதற்கு எல்லா விவிபேட் ஸ்லிப்ஸ் எல்லாம் வந்து எரிச்சிருங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட்டுச்சு? யார சொல்லி கேட்டு உத்தரவு போட்டுச்சு? யார சொல்லி கேட்டு உத்தரவு போட்டுச்சு? யார சொல்லி நீங்க உங்க எலெக்ஷன் கமிஷன் நீங்க சொன்னா நாங்க நம்பிட்டு போணுமா? இத சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சா? சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்றேங்கறாரு. சொல்லிருங்க ஆசர். நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பொன்ராஜ், ஒரு தடவை வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா இவிஎம் மேல பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க எங்களுடைய ஆபீஸ்க்கு, எங்களுடைய இவிஎம் நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்கிறோம், இதை வந்து ஓபன் பண்ணுங்க, அதுல என்ன பிரச்சனை, உண்மையிலே நாங்க ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரூவ் பண்ணுங்கன்னு. நீங்க வந்து டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன் தானே, நீங்க போனீங்களா? நீங்க வந்து ஒரு நாட்டோட பிரஜைன்ற முறையில உங்களுக்கு அந்த கடமை இல்லையா? இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து பேசுறீங்க. நான் பதில் சொல்றேன். நான் கேக்குறேங்க, நாங்க கேக்குற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து அலோவ் பண்ணுமா? நாங்க என்ன கேக்குறோம்? இல்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்றாரு. எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணுமா? எலெக்ஷன் கமிஷன் அலோவ் பண்ணுச்சா? ப்ரோகிராமபிள் நாங்க நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு ப்ரோகிராமபிள் டிவைஸை கையில கொடுங்க. ஓகே, அந்த எந்த ப்ரோகிராமபிள் டிவைஸை கையில கொடுங்க. நீங்க என்ன கோடு எழுதிருக்கீங்களோ அதை ஓபன் பண்ணி கொடுங்க. இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸா? ராக்கெட் சயின்ஸ் அவங்க எலெக்ஷன்ல நாடு விடுங்க. வெயிட் பண்ணுங்க. கேக்குற கேள்வி வெயிட் பண்ணுங்க. ஏன் பதறாதீங்க? வெயிட் பண்ணுங்க, பதறாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் கேக்குற கேள்வி கேளுங்க. சரி. என்ன ராக்கெட் சயின்ஸா? நம்பர் எத்தனை ஓட்டு விழுந்திருக்குன்னு எண்ணி அனௌன்ஸ் பண்ணணும். இந்த அல்காரிதத்தை ஏன் ஓபன் பண்ண மாட்டீங்க? ஓபன் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஓபன் பண்ண மாட்டேங்குது? இதை யாரு ப்ரோகிராமபிள் டிவைஸை எழுதுறாங்களோ அந்த ப்ரோகிராமபிள் டிவைஸை இதை ஓபன் பண்ணி கையில கொடுக்குறோன்னு சொல்லுங்க. நாங்க தான் சொல்றோமே இது ஹேக்கிங் கிடையாது, இது ஹேட்சிங் சொல்றோமே. நீங்க அதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கீங்களா? அந்த வாய்ப்புக்கு கேள்வி கேட்டிருக்கீங்களா? சுப்ரீம் கோர்ட் என்ன கேள்வி கேட்டது? ஓகே, சிம்பிள் லோடிங் டிவைஸை போய் லாக் பண்ணி வைன்னு சொல்றீங்க. எதுக்கு லாக் பண்ணி வைக்கிறீங்க? ஏன்னா தப்பு நடக்கிறது அங்கதான். சரி, சில வார்த்தையில முடிங்க. சுப்ரீம் கோர்ட் லாக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி சில வார்த்தைகள் மட்டும் நேரம் இல்ல. சரியான கேள்வி கேட்டா சுப்ரீம் கோர்ட் சரியான கேள்வி கேட்டா சுப்ரீம் கோர்ட் நீங்க விவிபேட் ஸ்லிப் பண்ணா வேலை முடிஞ்சு போச்சு. விவிபேட் ஸ்லிப் பண்ணா வேலை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. ஆனா இதை செய்வதற்கு இந்த விவிபேட் ஸ்லிப் வர்ற வரைக்கும் பிஜேபி கண்டிப்பா வெற்றி பெறும். நீங்க தான் ஆட்சியில் இருப்பீங்க, கவலையே விடாதீங்க. இதை செய்வதற்கு நன்றி திரு பொன்ராஜ். ஓகே, நேரம் இல்ல. ஆச்சாரி சுருக்கமா வேற ஒண்ணு இல்ல. இப்பொழுதும் விவிபேட் வந்து எண்ணப்படுகிறது. அதனால்தான் வந்து இறுதியாக தேர்தல் கமிஷன் வந்து அறிவிக்கிறதுக்கு வந்து டிலே ஆகுது. இன்ஃபேக்ட் வந்து அந்த குறிப்பிட்ட விவிபேட் மிஷின் ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல முடியுமா டிலேக்கு? ஒரு ரீசன் வர நடந்த தேர்தல் டிலே சொல்லி ஒரு ரீசன் இல்ல ரெண்டு பேருக்கும் இடையிலான இதா போயிட்டு இருக்கு. ஓகே, நன்றி. கூட அந்த தேர்தலை அறிவிக்க முடியாது. சரி, நன்றி.